திருக்கோயிலூர் தொகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்கணும். அடுத்து செஞ்சி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சராக இருந்தவர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக சிறப்பாக கழகப்பணி ஆற்றி வரக்கூடியவர். என்னுடைய பேரன்பிற்குரிய அன்பு உடன்பிறப்பு பெயரே செஞ்சி மஸ்தான் தான். மூணாவது முறையா செஞ்சி மக்கள் உங்கள் செஞ்சி மஸ்தான உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும். அடுத்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று இந்த 20 மாத காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்து சாதித்து காட்டிய ஆற்றலாளர் அன்னியூர் சிவா. மாநில விவசாய தொழிலாளர்களின் செயலாளராக இருந்து அந்த பகுதி மக்கள் எல்லோருடைய செல்வாக்கையும் பெற்றிருக்கிறார். அன்னியூர் சிவா அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மயிலம் சட்டமன்ற தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த நமது வெல்லும் வேட்பாளர் எல் வெங்கடேசன் அவர்கள் என்னுடைய ஆரிய நண்பர் நினைவில் வாழக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வழிகாட்டுதல்ல வளர்ந்தவர். 2011 சட்டமன்ற தேர்தலில் திருக்கோயிலூர் தொகுதியில வெற்றி பெற்று மக்கள் பணி செஞ்சவர். அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் மயிலம் தொகுதியுடைய வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எல் வெங்கடேசன் அவர்களுக்கு மயிலம் தொகுதி மக்கள் முரசு சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வானூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்ல வேட்பாளர் கௌதம் திராவிடமணி அவர்கள் தன்னோட தாத்தா சுப்பராயன் அப்பா திராவிடமணி இவர்களோட வழித்தடத்தில் கழக பணி ஆற்றி வருகிறார். கௌதம் திராவிடமணி அவர்கள் 3வது தலைமுறையா கழக பணியாற்ற இவர் மாவட்ட கவுன்சிலராகவும் மக்கள் பணியாற்றி வருகிறார். இளம் வேட்பாளர் கௌதம் திராவிடமணி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் வானூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உதயசூரிய சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும். நிறைவா திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி நம்முடைய தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வெல்லும் வேட்பாளர் வன்னியரசு அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள், அதேபோல் மற்றும் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ரவிக்குமார் இவருடைய நம்பிக்கை பெற்ற வேட்பாளர் விடுதலை சிறுத்தை கட்சியோட மாநில துணை பொதுச் செயலாளர், பல்வேறு மக்கள் போராட்டங்களை முன்னின்று நடத்தி சிறை சென்றவர், இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா தொலைக்காட்சி வாதங்கள்ல தீர்க்கமான வாதங்களை செய்யக்கூடியவர், நம்மில் ஒருவராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் வெற்றிக்கு கழக நிர்வாகிகள் கடுமையாக உழைக்கணும். திண்டிவன தொகுதி மக்கள் வன்னியரசு அவர்களுக்கு பானை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய இந்த 7 வேட்பாளர்களையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். நீங்க எல்லாம் தயாரா? வெற்றி உறுதியா?
சத்தமா சத்தமா வெற்றி உறுதியாயிடுச்சு. வேட்பாளர்கள் இப்ப உட்காரலாம். சீட்டு கிடைச்சிருச்சு உங்களுக்கு, உட்காருங்க. பல முறை நான் இந்த விழுப்புரத்திற்கு வந்திருந்தாலும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் வந்ததை என்னால மறக்கவே முடியாது. என்னால மட்டும் இல்ல, உங்களாலும் மறக்க முடியாத அளவுக்கு வரலாற்றில் முத்திரை பதிச்ச நாள் அந்த நாள். நம்முடைய நெஞ்சங்கள்ல இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய தீரர் ஏஜி என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஐயா ஏ கோவிந்தசாமி அவருடைய நடைபெறங்கத்தை, அது மட்டும் இல்ல, இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தில் உயிரிழந்த 21 சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபத்தை நான் திறந்து வச்சேன். இதை எனக்கு கிடைச்ச வாழ்நாளில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நான் கருதுகிறேன். 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்காக நான் இங்கே வந்தபோது நம்முடைய அமைச்சர் முனைவர் பொன்முடி அவர்களும் நம்ம திராவிட ஆழ்வார் ஜெகத் ரட்சகன் அவர்களும் அதேபோல் நம்முடைய சகோதரர் அன்னியூர் சிவா அவர்களும் இதை கோரிக்கையாக வச்சார்கள். உடனே திமுக ஆட்சி அமைஞ்சவுடன் சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அன்றைக்கு நான் உறுதியளித்தேன். இந்த ஸ்டாலின் சொன்னா சொன்னதை செய்வான். 21 சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபத்தை கட்டி திறந்து வச்சுட்டு தான் இன்னைக்கு உங்ககிட்ட உரிமையோட வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க சமூக நீதினா திமுகனா சமூக நீதி. சமூக நீதிக்காக இந்த மண்ணில் நடந்த மிக முக்கியமான 1987 போராட்டம் மறக்க முடியுமா? பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடந்த போராட்டம். போராடின பிற்படுத்தப்பட்ட மக்களை அன்றைய அதிமுக ஆட்சி காலத்தில் காக்கை குருவிகளை போல சுட்டு கொண்டாங்க. ஆனா 1989 திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே நம்முடைய ஆருயிர் அண்ணன் சேலத்து சிங்கம் வீரபாண்டியார் அவர்கள் மூலமா பெரியவர் ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வந்து விவாதிச்சு ஆட்சி பொறுப்புக்கு வந்த 43வது நாளிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்தார். இன்னைக்கு கல்வியில வேலை வாய்ப்புல மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்து பிள்ளைகள் படிச்சு வேலைக்கு போய் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு தான் அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருக்கு. பிற்படுத்தப்பட்டோருக்கு 30 விழுக்காடு, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20 விழுக்காடு, ஆதி திராவிடர்களுக்கு ஏற்கனவே இருந்த 16 விழுக்காட்டை உயர்த்தி 18 விழுக்காடாகவும், பழங்குடியினருக்கு 1 விழுக்காடுன சமூக நீதி வரலாற்றில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்துச்சு. சமூக நீதிய நிலைநிறுத்தின இயக்கம் மட்டுமல்ல, சமூக நீதி போராளிகளை போற்றுகிற இயக்கமும் திமுக தான். உயிர் தியாகம் செஞ்ச 21 பேர் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் கருணை தொகையும்,
மாதந்தோறும் பென்ஷனும் வழங்கினவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். இன்றைக்கும் அந்த குடும்பங்கள் மாதம் 3000 ரூபாய் பெற்று வராங்க. அவங்களுக்கு சமூக நீதி போராளிகள் என்ற பட்டமும் வழங்கப்பட்டுச்சு. அப்போ சாலையில மறியலில் கைதான 2 லட்சம் பேர் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட வன்னியர் சங்கத்துடைய நிர்வாகிகளான பூத்தா அருள்மொழி அவர்கள், பூத்தா இளங்கோவன் அவர்கள், வாழைச்செல்வன் அவர்கள், ஆரணி ராஜேந்திரன் அவர்கள், தாரா சிங் ஆகிய 5 பேர் மீதான வழக்கும் திரும்ப பெறப்பட்டுச்சு.